ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈஸ்வர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோ பிளேரும். ரொம்ப டேஸ்க்கு அப்புறமா ஒரு பென் டெனிசன் வீடியோட வந்துருக்கிறேன். எனக்கே ஒரே ஃபீலிங்காக இருக்குங்க. பென் டெனிசனை பற்றி எந்த ஒரு வீடியோவும் ரீசெண்ட் டேஸில் போடாது. பட் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டாப்பிக்கையுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட ஒரு சில ஆம்னிட்ரிக்ஸை பற்றி உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. காரணம் அது ஃபுல் லென்த் வீடியோவை போடுற அளவுக்கு ஒருத்தான விஷயமா எனக்கு படலை. ரொம்பவே கம்மியான டீட்டெயில்ஸ் தான் அந்த ஆம்னிட்ரிக்ஸை பற்றினதெல்லாம் இருக்குது. அதனால தான் ஷார்ட்ஸ் ஃபார்ம்ஸில் 1-2 ஆம்னிட்ரிக்ஸை பற்றி இதுக்கு முன்னவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அந்த கேட்டகரியில் ஒரு சில ஆம்னிட்ரிக்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த வீடியோ மேக் பண்ண வந்திருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா பென் 10 சீரிஸ்ல பென் டெனிசன் யூஸ் பண்ணதையும் தவிர்த்து வேறு சில வித்தியாசமான ஆம்னிட்ரிக்ஸ்கள் கூட காணிக்கப்பட்டிருக்குது. மேலும் இதுல காணிக்கப்பட்ட ஆம்னிட்ரிக்ஸ்கள் பெரும்பாலும் ஒரு சில எபிசோடுகள் மட்டுமே காணிக்கப்பட்டதுனால நிறைய பேர் பார்த்திருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மியா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு 5 ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல கைஸ், அது கூடவே சேர்த்து அந்த ஆம்னிட்ரிக்ஸ்களை பத்தி சீரிஸ்ல சொல்லப்பட்ட ஒரு சில மைன்யூட்டான விஷயங்கள் கூட இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பை தி வே, இது ஒரு மொக்க டு சூப்பர் அப்படிங்கிற ஒரு செலக்ஷன் லிஸ்ட்லயும் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் சொல்ல போறது மொக்கையாவும் கடைசியா வர்ற ஆம்னிட்ரிக்ஸ் ரொம்பவே நல்லாதாவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5ஆவதா பார்க்க போற ஆம்னிட்ரிக்ஸ் என்னன்னா, பென் 10 ரீபூட் சீரிஸோட கடைசி எபிசோடான பென் 10,010ங்கிற எபிசோட்ல காணிக்கப்பட்ட பென் 10,000ஓட ஆம்னிட்ரிக்ஸ் தான். இது ஒரு வகையில பார்த்தாலும் பென் டெனிசனோட ஆம்னிட்ரிக்ஸ் தான். இருந்தாலும் கூட இதை யூஸ் பண்ணது பிரைம் டைம் லைன் பென் 10,000 இருந்திருக்காது, ஆல்டர்னேட்டிவ் டைம் லைனா தான் இருந்திருப்பான். ஏன்னா இந்த ஆம்னிட்ரிக்ஸை பிரைம் டைம் லைன்னு சொன்னா அவ்வளவு கேவலம் சொல்லலாம். ஏலியன் எக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தையே செம காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட நிறைய பேருக்கு ஏலியன் எக்ஸ்ங்கிற ஒரு ஏலியனை வச்சு நிறைய அதர் யூனிவர்ஸ் ஹீரோஸ் கூட போட்டி போடலாம் அப்படிங்கறது மாதிரி யோசிச்சு வச்சிருப்பீங்க. அவங்க கூட இந்த எபிசோட்ல வர ஏலியன் எக்ஸை பார்த்தாங்கன்னா என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படிங்கறது மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஏலியன் எக்ஸோட ஆசையா அவங்களுக்கு போயிரும் சொல்லலாம். அந்த அளவுக்கு மொக்க பண்ணி வச்சிருப்பாங்க ஏலியன் எக்ஸை இந்த ஆம்னிட்ரிக்ஸ்ல வச்சு. ஏலியன் எக்ஸ் தான் மொக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ஆம்னிட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு அதை விட மொக்கையா இருந்திருக்கும். ஏதோ பெரிய மாட்டுக்கு மேல துணியை போட்டு விட்டது மாதிரி இதோட ஆம்னிட்ரிக்ஸ் சைஸ் அவ்வளவு பல்கியா கொடுத்திருப்பாங்க. ரீபூட் சீரிஸ்ல வர பென் டெனிசனோட ஆம்னிட்ரிக்ஸே பாக்குறதே கேவலமா இருந்திருக்கும். இதுல இந்த பென் 10,000ஓட ஆம்னிட்ரிக்ஸ் சொல்லவே வேண்டாம், மகா கேவலமா இருந்திருக்கும் சொல்லலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிளாசிக் சீரிஸோட பென் 10,000க்கும் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவனோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் பாக்குறதுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். பட் இந்த பென் 10,000க்கு பாக்குறதுக்கு அவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். பைக் ஓட்டிட்டு போற கிளவுஸை கையில வேர் பண்ணிட்டு அதுக்கு மேல பெரிய சைஸ்ல ஏதோ ஒரு டப்பாவை தூக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதோட அமைப்பே இருந்திருக்கும். ஒரு 4 ஸ்ட்ராப் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயம் வில்லனோட ஆயுதத்தை சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குமே தவிர ஒரு ஆம்னிட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்றது மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே இருந்திருக்காது. அதாவது பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இந்த ஆம்னிட்ரிக்ஸ்ல ஒரு பாசிட்டிவான வைப்னா அதுல இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் சிம்பிள் மட்டும்தான். இந்த ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல 10,010 ஏலியன்ஸை அப்கிரேட் பண்ணி வச்சிருப்பான். அந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் மூலமா நடந்திருக்கும். அதை தவிர்த்து இந்த ஆம்னிட்ரிக்ஸுக்கும் இந்த சீரிஸ்க்கும் எந்த ஒரு பாசிட்டிவிட்டியுமே கிடையாதுன்னு சொல்லுவேன். வித்தியாசமா காணிக்கப்பட்ட ஆம்னிட்ரிக்ஸ்ல ரொம்ப ஒஸ்டான ஆம்னிட்ரிக்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா இதை சேர்க்கலாம். அடுத்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்க ஆம்னிட்ரிக்ஸ் என்னதுன்னா, கெவினோட ஃப்ரெண்டான ஆர்ஜிட் யூஸ் பண்ண ஆர்ஜிட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஆம்னிட்ரிக்ஸ் தான். இந்த ஆம்னிட்ரிக்ஸ் பென் 10 ஆம்னிவர்ஸோட அண்ட் தென் தேர் வாஸ் பென் அப்படிங்கிற எபிசோட்ல காணிக்கப்பட்டிருக்கும். ஒரு சின்ன கிளிப்பா தான் காணிக்கப்பட்டிருக்கும். பென் 10 சீரிஸ் கிரியேட்டர்ஸை பொறுத்தவரை இது ஒரு ஜோக்கான ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை சுற்றி பயங்கரமான தியரிஸ்லாம் எழுதப்பட்டிருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தியரிஸா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தியரிஸை பற்றி ரெட்டிட்ல ரொம்பவே ஆழமாக நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கான்வர்சேஷனை கேட்கும் போது தான் தெரிஞ்சுது, ஏன்டா இந்த சின்ன விஷயத்த போய் இவ்வளோ தூரமாக பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி. என்கிட்ட கூட நிறைய பேர் இந்த ஆர்ஜிட்ரிக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே. பென் 10 சீரிஸ் கிரியேட்டர்ஸே இது ஒரு ஜோக்கான ஆம்னிட்ரிக்ஸ், ஒரு ஜோக்குக்காக தான் இதை நாங்கள் மேட் பண்ணோம் அப்படிங்கிறது மாதிரி ஸ்டேட்மெண்டே கொடுத்திருந்தாங்க. பட் ரெட்டிட்ல ஒரு சூப்பரான தியரியும் மேக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த ஆர்ஜிட்ரிக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கோல்டால மேக் பண்ணப்பட்ட ஆம்னிட்ரிக்ஸா அமைஞ்சிருக்கும். இந்த டிமென்ஷன்ல இருந்த ஆஸ்மித் தான் இந்த ஆர்ஜிட்ரிக்ஸை ஆர்ஜிட்டுக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவன் எப்படி ப்ரோ ஆர்ஜிட்டுக்கு போய் ஆம்னிட்ரிக்ஸை கொடுப்பான் அப்படிங்கறது மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டிமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஆஸ்மித் ஒரு கேம்லர் அப்படிங்கறது மாதிரி சொல்லப்படுது.
அந்த கேம்லர் வந்து ஒரு சூதாட்டத்தில் அவனோட ஆம்னிட்ரிக்ஸையே இழந்துட்டதா அந்த தியரியில சொல்லியிருப்பாங்க. தென் அதை வாங்கின ஆர்ஜிட் அதோட பவர்ஸை தவறா யூஸ் பண்ணி ஒரு பெரிய பணக்காரன் ஆகிறான். அந்த டைம்ல தான் மொத்த டீமும் ஆர்ஜிட்டை மீட் பண்றது மாதிரி ஸ்டோரியில வந்ததா தியரியில சொல்றாங்க. நிறைய பேருக்கு டவுட் வரலாம், ஆஸ்மித் இப்படி எல்லாமா இருப்பாரு, எந்த டிமென்ஷன் போனாலும் அவர் அறிவாளியா தான் இருந்திருக்காரு, இருந்தாலுமே இப்படி ஒரு கேம்லரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு எல்லாருக்கும். அந்த டைம்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிமென்ஷன் 23 பென் டெனிசனை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து மக்களுக்கு முதல்ல நல்லது பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டான். அந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பப்ளிசிட்டி தான் பண்ணியிருப்பான். ஸோ அந்த டிமென்ஷன்ல இருந்த ஆஸ்மித் எப்படி ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தாரோ அதே மாதிரி இந்த டிமென்ஷன்ல இருந்த ஆஸ்மித்தும் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்திருக்காரு. அதனால தான் ஆர்ஜிட்டு கையில அந்த ஆம்னிட்ரிக்ஸ் போயிருக்கிறது மாதிரி சொன்னாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏத்துக்கிறது மாதிரி இருந்ததுனால தான் அந்த பேஜில் அதுக்கப்புறமா கான்வர்சேஷனை நிறுத்திட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னிட்ரிக்ஸுக்குன்னு பெருசா ஒரு விஷயமே இருந்திருக்காது. மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் ஆகியிருந்தாலும் கூட வெறும் கூப் ஏலியனோட ஃபார்ம்ல தான் மாறி இருப்பான் அர்ஜித். அதுக்கப்புறமா ஹியூமன் ஃபார்மாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதா சொல்லியிருக்கான். மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் ஆகியும் ஏன் அவன் ஏலியன் எக்ஸா மாறல? இந்த பதிலுக்கான விட உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. விசித்திரமான இந்த ஆம்னிட்ரிக்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா இதுவும் ஒரு ஒஸ்டான ஆம்னிட்ரிக்ஸ்னு சொல்லுவேன். அடுத்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற ஆம்னிட்ரிக்ஸ் என்னன்னா சாம்ராய் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஆம்னிட்ரிக்ஸ் தான். பை த வே இதை வியர் பண்ணது நம்ம பென் டெனிசன் தான். இருந்தாலும் இது ஒரு விசித்திரமான ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்டுக்குள்ள வந்திருக்கிறதுக்கான காரணம் கிளாசிக் சீரிஸ்ல இது யூஸ் பண்ணப்பட்ட விதம் தான். கிளாசிக் சீரிஸ்ல வர கேம் ஓவர் அப்படிங்கிற எபிசோட பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஃபேமஸான ஃபில்லர் எபிசோட் அது. அந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பென்னும் கொன்னும் ஒரு கேமுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மின்னல் தாக்கி 2 பேருமே அந்த கேமிங் கன்சோலுக்குள்ள மாட்டிக்கிறது மாதிரி காணிச்சிருப்பாங்க. ஒரு கற்பனையான நிகழ்வு தான். அண்ட் பென் டெனிசனோட கையில இருந்த ஆம்னிட்ரிக்ஸ் கூட அந்த மின்னல் தாக்குனதுனால பழுதடைஞ்ச மாதிரி காணிச்சிருப்பாங்க. இது மூலமா பென் டெனிசன் சாம்ராய் உருவத்தை எடுக்கிறது மாதிரியும் காணிச்சிருப்பாங்க. அவன் எடுத்தா பரவாயில்லைங்க, அவன் கையில இருக்கக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் கூட ஒரு சாம்ராய் உருவத்தை எடுக்கிறது மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. வெல், இது மூலமா அவனோட ஏலியன்ஸோட பவர் எந்த ஒரு விதத்திலையுமே அப்கிரேட் இருக்காது. ஆனா அதுக்கு பதிலா ஏலியன்ஸுக்கு ட்ரெஸ் கிடைச்சிருக்கும். இந்த எபிசோட்ல இருந்து தான் ஏலியன்ஸ்லாம் டிஃப்ரெண்டான ட்ரெஸ் கூட வியர் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். வெல், எந்த வித அப்கிரேடும் இல்ல, ஆனா அதுக்குன்னு பவரும் குறைஞ்சதா அர்த்தம் இல்ல. கேனன் போல்ட் அண்ட் 4 ஆர்ம்ஸ் 2 ஏலியன்ஸோட பவரை ரொம்பவே சூப்பராகவே காணிச்சிருப்பாங்க சாம்ராய் உருவத்துல. அண்ட் இந்த கான்செப்டை வச்சுதான் பென்டன் சீரிஸோட ஒரு கேம்ல டிசைனை பண்ணிருப்பாங்க. காயின்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய பவர்ஸ் எடுக்கிறது மூலமா பென் டெனிசனுக்கு நியூ ஏலியன்ஸோட பவர் கிடைக்கிறது மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அது ஒரு ஐரனியான விஷயம் கூட. அண்ட் இது ஒரு ஒஸ்டான ஆம்னிட்ரிக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒஸ்ட் எல்லாம் கிடையாது. இந்த சாம்ராய்ட்ரிக்ஸ்ல எந்த ஒரு அப்கிரேடும் இல்லைனாலும் இது காணிக்கப்பட்ட எபிசோட் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஃபில்லர் எபிசோடா அமைஞ்சிருக்கும். அடுத்த பார்க்க போறது டிஃபரெண்டான டிமென்ஷன்ல காணிக்கப்பட்ட அல்டிமேட்ரிக்ஸ் தான். இந்த அல்டிமேட்ரிக்ஸை உருவாக்குனது ஆல்பிடோவும் கிடையாது, ஆஸ்மித்தும் கிடையாது. அதுக்கு பதிலா யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் தான் கிரியேட் பண்ணிருப்பாப்ல. அண்ட் இது காணிக்கப்பட்டது பென்டன் யூனிவர்ஸுக்கும் ஜெனரேட்டர் ரெக்ஸ் யூனிவர்ஸுக்கும் கொலாபா அமைஞ்ச ஹீரோஸ் யுனைடெட் அப்படிங்கிற எபிசோட்ல தான். இந்த எபிசோட்ல வர வில்லனான ஆல்ஃபா அப்படிங்கிற வில்லன் தான் இந்த அல்டிமேட்ரிக்ஸையே கிரியேட் பண்ணியிருப்பான். வெல், இந்த ஆல்ஃபாங்கிற கேரக்டர் நானைட்டுங்கிற ஜெனரேட்டர் ரெக்ஸ் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணி ரிப்ளிகேட் பண்ணியிருக்கும். இந்த மாதிரியான ஒரு ரிப்ளிகேஷனை தான் எலினா வேலண்டிஸும் பண்ணியிருப்பாப்ல பென்டன் யூனிவர்ஸ்ல. ஆனா எலினானால அந்த ஏலியன்ஸோட உருவத்தை தான் ரிப்ளிகேட் பண்ண முடிஞ்சிருக்குமே தவிர அதோட பவர்ஸை ரிப்ளிகேட் பண்ண முடிஞ்சிருக்காது. பட் இந்த ஆல்ஃபாங்கிற கிரீச்சர் பென்டனோட அல்டிமேட்ரிக்ஸையே ரிப்ளிகேட் பண்ணி தனித்துவமான ஏலியன்ஸையே கிரியேட் பண்ணியிருக்கும். இது மூலமா ஆல்ஃபா ஆர்ம்ஸ், ஹீட் பிளாஸ்ட், ஹியூமாங்கோசோர் மாதிரியான ஒரு சில தனித்துவமான ஏலியன்ஸை அது கிரியேட் பண்ணியிருக்கும். என்னதான் அது பென் டெனிசனால தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட வித்தியாசமான ஆம்னிட்ரிக்ஸ்ல இது ஒரு பெஸ்டான ஆம்னிட்ரிக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்ததா லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில ஆம்னிட்ரிக்ஸ்லாம் இருக்குது. லைக் வில்லன் கைபர் யூஸ் பண்ண நெமிட்ரிக்ஸ், பென்டன் ரீபூட்ல வந்த ஆன்டிட்ரிக்ஸ் மற்றும் ஆம்னிட்ரிக்ஸோட வேறு சில டிமென்ஷன்ல வந்த ஃபேமஸான ஆம்னிட்ரிக்ஸ்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த வீடியோவில் நான் அதை மென்ஷன் பண்ணாம நிறைய பேருக்கு தெரியாத விசித்திரமான ஆம்னிட்ரிக்ஸ் எடுத்திருக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிற ஆம்னிட்ரிக்ஸ் எதுனா ஆம்னிவர் சீரிஸ்ல காணிக்கப்பட்ட அல்டிமேட்ரிக்ஸ் தான். அண்ட் இந்த அல்டிமேட்ரிக்ஸ் மட்டும் மற்ற எந்த ஒரு அல்டிமேட்ரிக்ஸ் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான பவரை கொண்டிருக்கும். மற்ற அல்டிமேட்ரிக்ஸ் எல்லாமே ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி டிஎன்ஏ ஆல்டரிங் டிவைஸா தான் செயல்படும். ஆனா இந்த அல்டிமேட்ரிக்ஸ் மட்டும் ஒரு ஸ்டெபிலைசரா செயல்படுறது மாதிரி ஆல்பிடோ கிரியேட் பண்ணியிருப்பான்.
இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஆஸ்மித்தே வியந்திருப்பாருன்னு சொல்லலாம். வழக்கமா இவன் நம்மளோட டிவைஸை தானே காப்பி அடிப்பான், ஆனா இந்த தடவை அவனே ஒரு சூப்பரான டிவைஸை கிரியேட் பண்ணியிருக்கானே அப்படிங்கிறது மாதிரி தான் யோசிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இது அவர் ஆம்னிட்ரிக்ஸ்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு ஸ்டெபிலைசர் அப்படிங்கிறது மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இது அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிமார்பிக் கிறிஸ்டல் மூலமா தான் ரன் ஆகுறது மாதிரி சீரீஸ்ல காணிச்சிருப்பாங்களே தவிர ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரியோ அல்டிமேட்ரிக்ஸ் மாதிரியோ டிஎன்ஏ சாம்பிள்ஸை யூஸ் பண்ணி இயங்குறது மாதிரி காணிச்சிருக்க மாட்டாங்க. இது அல்பிடோக்கு உள்ள இருக்கக்கூடிய பவரை என்ஹான்ஸ் பண்ற விதமா தான் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆம்னிட்ரிக்ஸா இருந்திருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோல நிறைய டிஃப்ரெண்டான ஆம்னிட்ரிக்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ் ஆனதுனால ஒரு வித்தியாசமான கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இதை மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் வர பென் டெனிசனோட வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்க. அது இல்லைன்னா நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அது ரைட் சைடில் வரும், அதையாவது செக் அவுட் பண்ணி பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.